என்ற முறையிலே நான் ஒரு இயற்கை விவசாயி. கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மகனும் அதில் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார். ஹோமியோபதி அப்படின்றது வந்து எனது அப்பா அறிமுகப்படுத்தினார். அவர் வெறும் 5ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்திருந்தார். 1988 மார்க்கிலே எங்களுடைய அரசு மருத்துவமனையிலே ஹோமியோபதி பிரிவு என்று ஒரு பிரிவு இருந்தது. அதில் உலகத்துல என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் மருந்தா மாற்றி ஹோமியோபதி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ புதுசாக மட்டும் கண்டுபிடிச்சி பண்ணணும் இல்லை, அந்த சொல்லி கொடுத்தது எழுதி வச்சதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே உலகத்துல பெரிய சாதனை. இது வந்து ஹோமியோபதி பொறுத்தது. கல்லூரி பற்றி சொல்லணும்னா நானும் எல்லா பெற்றோர்கள் மாதிரியும் இந்த கல்லூரி சிறந்ததா அந்த கல்லூரி சிறந்ததா, நம்ம கன்னியாகுமரி போகணுமா, சென்னை மாதிரி சிட்டி போகணுமா, பல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கலந்தாய்வு பண்ணும்போது வேற என்ன சொல்ல விரும்பல, இங்கே கட்டுறதை விட பாதி ஃபீஸ் தரேன், உங்களுக்கு எல்லா சலுகைகளும் தரேன்னு சொன்ன கூட இருக்கிறத டாக்டரா கொடுக்கறதுக்கு கிடைக்கும் உறுதி. எங்களுடைய கல்லூரியை தேர்ந்தெடுக்க மீண்டும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமியோபதி NIH சொல்லுவாங்க. இந்தியாவில் ஹோமியோபதி முதன் வந்து காலூன்றி இன்று வரை மிக பிரகாசமாக வியாபித்திருக்கக்கூடிய மாநிலம் கல்கத்தா. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த NIH ஹாஸ்பிட்டல் எங்க கல்லூரியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பயின்ற 1ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒரு பார்மசி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. ஒவ்வொரு காலேஜும் சொல்லிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. மேனேஜ்மெண்ட் கொண்டு அதை சொல்லி குடிச்சிட்டு ஜஸ்ட் டாக்டரா மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, அப்போ நம்ம வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதானா அப்படிங்கிற வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்கோப் இருக்குது. உதாரணத்துக்கு ஹோமியோபதியிலேயே மேல்படுத்தி நம்ம வரலாம், MD ஹோமியோபதி இருக்குது. அதுக்கு பிறகு MSc அனாட்டமி, MSc பிசியாலஜி, இந்த கோர்சஸ்க்கும் BHMS எலிஜிபிள். சரிங்களா? நிறைய பேர் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க, MBBS முடிச்சவங்க மட்டும்தான் MSc அனாட்டமி, MSc பிசியாலஜி போக முடியும். இல்லை, BHMS கோர்ஸும் 100% qualified, eligible to get enrolled in MSc anatomy physiology. So, second